Hello everyone, நான் திரேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷனோட ஆல் த டெரிவேஷன்ஸை டெரைவ் பண்ண போகிறோம். அண்ட் பர்டிகுலர்லி நீட் அண்ட் ஜேஇக்கு தேவையான ஆல் த எக்ஸ்டெண்டட் ஐடியாஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் see that இது வந்து ஒரு பால். ஓகே, இந்த பாலை கிரவுண்டில் இருந்து ஒரு யூன்ற வெலாசிட்டியில் நான் லான்ச் பண்ணுறேன். யூன்றது அந்த பாலோட இன்சியல் வெலாசிட்டி. என் கையை விட்டு அந்த பால் வெளியே போகிறப்போ ஒரு வெலாசிட்டியில் போகும் இல்லையா, அதுதான் இன்சியல் வெலாசிட்டி. அண்ட் கிரவுண்டுக்கு டீட்டான்ற ஆங்கிளில் யூன்ற இன்சியல் வெலாசிட்டியில் நான் அந்த பாலை லான்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஆஃப்டர் சம் டைம் அந்த பாலோட வெலாசிட்டி என்ன, ஆஃப்டர் சம் டைம் அந்த பாலோட பொசிஷன் என்ன, அந்த பால் ஆரிஜின்லேருந்து லான்ச் பண்ண பிளேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும், அண்ட் அது டோட்டலாக ஃப்ளை ஆகிட்டு மறுபடியும் கிரவுண்ட் வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டை போய் சேரும், இது எல்லா டெரிவேஷன்ஸையும் டெரைவ் பண்ண போகிறோம். இப்போது ஜஸ்ட் see that இங்கே பாருங்கள். இப்போ இந்த யூ அப்படின்ற இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இன்சியல் வெலாசிட்டி, இதை நம்ம ரெண்டாக பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அலாங் த கிரவுண்ட் டைரக்ஷன் நம்ம எக்ஸ் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணியாச்சு, கிரவுண்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஒய் ஆக்சிஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த யூவோட ஓகே யூன்ற இந்த வெலாசிட்டி வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸுக்கு டீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த வெலாசிட்டி வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இதை யூ காஸ் டீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த யூவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸை யூ சைன் டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணியாச்சு, ப்ரொஜெக்டைல் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் இப்போ t = 0 இருந்தப்போ லான்ச்சிங் பிளேஸில் இருந்தது அந்த பால், அண்ட் மேலே ஃப்ளை ஆகிட்டே வருது. ஆஃப்டர் சம் டைம் பால் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூமெண்ட்டில் பாலோட வெலாசிட்டி இட்ஸ் எ v. இந்த விக்கும் யூக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம சிம்பிள் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கெட் பண்ண முடியும். we know that v vector is equal to u vector plus a vector into t. இதுதான் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டாக இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் அண்ட் நம்ம இந்த வெலாசிட்டி வெக்டரை கெட் பண்ண போகிறோம். இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். see along the x direction நான் ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கிறேன். I'm going to call that unit vector as a I cap. along the y direction ஒரு யூனிட் வெக்டரை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த யூனிட் வெக்டர் நான் j capனு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ at any later instance நமக்கு ஒரு அந்த பாடிக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த வெலாசிட்டி வெக்டரை v வெக்டர்னு வச்சுக்கலாம். இப்போ v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு u வெக்டர். இந்த u வெக்டரை நம்ம ரிசால்வ் பண்ணி பிரித்து எழுதிக்கலாம். பிகாஸ் u வெக்டர் இஸ் ஈக்குவல் டு u காஸ் தீட்டா i கேப் ப்ளஸ் u sin தீட்டா j கேப். இந்த ரெண்டு வெக்டரோட சமேஷன்ஸாக u வெக்டர் எழுத முடியும். கரெக்டாக நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ u காஸ் தீட்டா அப்படின்றது வெலாசிட்டியோட எக்ஸ் காம்பனன்ட். ஓகே, இது அலாங் த ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ யூ காஸ் தீட்டா ஐ கேப்ன்றது இந்த வெக்டர். சிமிலர்லி யூ சைன் தீட்டான்றது வெலாசிட்டியோட வெர்டிக்கல் காம்பனன்ட் அண்ட் அது வந்து அலாங் த ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ யூ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் யூ சைன் தீட்டா ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு யூ வெக்டர். இப்போ யூ வெக்டருக்கு பதில் யூ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் யூ சைன் தீட்டா ஜே கேப் நம்ம போட்டுக்க போகிறோம் ப்ளஸ் a வெக்டர். see இந்த பாடி ஃப்ளையிங் கண்டிஷன் இருக்கப்போ அந்த பாடி மேலே ஒரே ஒரு ஆக்சிலேஷன் மட்டும் தான் ஆக்ட் ஆக போகுது, அது கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன். அண்ட் கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் எப்படி ஆக்ட் ஆக போகுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆக போகுது. ஸோ லெட்ஸ் சே தட் கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்க போகுது. கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு g. பட் கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது j கேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஐ கேன் ரைட் a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜின்றது வேல்யூ, டைரக்ஷன்றது இட்ஸ் அ மைனஸ் ஆஃப் ஜே கேப். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, பிகாஸ் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஆக்சிலேஷனோட டைரக்ஷன் ஜே கேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஏ வெக்டரோட பிளேஸில் என்ன போட்டுக்கலாம், ஐ கேன் சப்ஸ்டியூட் மைனஸ் ஆஃப் ஜி ஜே கேப் இன்டூ டீன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். ஐ கேப் எல்லாத்தையும் ஒன்றா குரூப் பண்ணுங்கள், ஜே கேப்பை தனியாக குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் வி வெக்டர் equal to u cos theta I cap plus u sin theta minus gt j cap. இதானது அந்த ப்ரொஜெக்டைலோட வெலாசிட்டி அட் எனி லேட்டர் மொமெண்ட். ஓகே, இந்த வெலாசிட்டியோட வேல்யூ, அதாவது ஒரு வெலாசிட்டி வெக்டரோட நியூமரிக்கல் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு அந்த ப்ரொஜெக்டைல் பாடியோட instantaneous speed at any later moment என்னன்னு பார்த்தீங்கன்னா
see ஒரு வெக்டரோட வேல்யூ எப்படி எடுப்பீங்க u cos theta square plus u sin theta minus gt whole square ux squared plus uy squared okay அதோட சம்மேஷன் என்னது u square ஸோ நம்ம அந்த வெக்டர்ஸோட வேல்யூவை அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருப்போம் நம்ம இஸ் இட் ரைட் ஸோ அப்போ திஸ் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ட் ஓகே இப்போ இங்கே பாருங்களேன் இந்த வி வெக்டர் இருக்கு இல்லையா இந்த வி வெக்டரை நம்ம அதோட காமன் ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணலாம் ஸோ வி வெக்டரோட ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷனை விஎக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் வி வெக்டரோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷனை விஒய்ன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த வி வெக்டரை நம்ம ரெண்டாக பிரித்து எழுத முடியும் ஸோ வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப்னு எழுதிக்கிற முடியும் அப்போ இந்த வி வெக்டருக்கு பதிலாக விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி ஜே கேப் இந்த ரெண்டு வெக்டர்ஸ் ஈக்குவல்னா அந்த வெக்டர்ஸோட ஐ காம்பனன்ட் ஷுட் பி ஈக்குவல் அந்த வெக்டரோட ஜே காம்பனன்ட் ஆல்சோ ஷுட் பி ஈக்குவல் கரெக்ட் ஸோ ஐ ஈக்குவேட் பண்ணுங்கள் என்ன வரும் vx is equal to u cos thetaன்னு வந்துடும் சிமிலர்லி vy is equal to u sin theta minus gtன்னு வந்துடும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம் அண்ட் அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் காம்பனன்ட் இருக்கு இல்லையா எக்ஸ் காம்பனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம் ஸோ நீங்கள் லான்ச் பண்ண மூமெண்ட்டில் என்ன ஹரிசாண்டல் வெலாசிட்டி காம்பனன்ட் இருந்ததோ த சேம் ஹரிசாண்டல் காம்பனன்ட் தான் அது திருப்பி கிரவுண்ட் வந்து டச் பண்ணுற வரைக்கும் இருக்கும் பிகாஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம் பட் வேரஸ் இங்கே வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் த வெலாசிட்டியை பாருங்களேன் இந்த விஒய்யை பாருங்கள் இந்த விஒய் இருக்கு இல்லையா இதோட வேல்யூ டைமை பொறுத்து மாறிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி மட்டும் தான் என்ன ஆகிட்டே போகுது மாறிட்டே வரப்போகுது இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ அட் எனி லேட்டர் இன்ஸ்டன்ட் அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டியை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணிட முடியும் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டியை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கெட் பண்ணிட முடியும் அண்ட் இங்கே தான் ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ப்ரொஜெக்டைல நம்ம லான்ச் பண்ணியாச்சு லான்ச் பண்ண பின்னாடி அதோட எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி மாறாது நான் சொல்லிட்டேன் பட் வேறஸ் அதோட ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்கில் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கு இட்ஸ் மோர் அது மேலே ஏற ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி என்னாகிட்டே வரும்னா கம்மியாகிட்டே வரும் பிகாஸ் அந்த பால் பூமியோட கிராவிடேஷனல் புல்லுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகுறதுனால அதோட வெலாசிட்டி என்னாகிட்டே வரும் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி கம்மியாகிட்டே வரும் அந்த பால் டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றப்போ ஓகே டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றப்போ ஃபார் த மொமெண்ட்ரி டைம் அதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஸோ அப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் வெலாசிட்டி எப்போ 0 ஆகுதோ அந்த மூமெண்ட்டில் தான் அது டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இல்லையா ஸோ அந்த ஐடியா யூஸ் பண்ணி இந்த ப்ரொஜெக்டைல் டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றதுக்கான டைமை நம்ம கெட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்போ மேக்ஸிமம் பீக் பாயிண்ட் போய் சேருதோ ஓகே பீக் ஹைட்டை போய் சேருதோ when it is at peak height then only vy is equal to 0 கரெக்டா ஸோ அந்த மொமெண்ட் நம்ம கெட் பண்ணலாம் அப்போ இந்த விஒய்க்கு 0க்கு கெட் பண்ணுங்கள் ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடின்னு வந்துடும் அப்போ டி ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா பை ஜின்னு வந்துடும் இது என்னது டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ரீச் பீக் ஹைட் அந்த ப்ரொஜெக்டைல் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்ற நம்ம டெரைவ் பண்ணட்டோம் பட் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம் இந்த ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்டரியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக்காக இருக்குது ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்குது அப்போ கீழே இருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் போய் சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதே மாதிரி இன்னொரு மடங்கு தான் டாப்லேருந்து கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு எடுக்கும் அப்போ டோட்டலாக அந்த ப்ரொஜெக்டைல் எவ்வளோ டூரேஷன் ஃப்ளையிங் கண்டிஷனில் இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டபுள் த டைம் ஆஃப் திஸ் அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன வந்துடும் 2u sin theta by gன்னு வந்துடும் பட் அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் நான் வேற ஒரு விதத்தில் டெரைவ் பண்ண போகிறேன் ஓகே இது புரிஞ்சுதா கிளியரா ஓகே இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணிட்டோம் அண்ட் இந்த ப்ரொஜெக்டைல் மூவ் ஆகிட்டே இருக்கு ஆஃப்டர் சம் டைம் டி ப்ரொஜெக்டைல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதோட பொசிஷன்
இதோட பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜி நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஆர்ஜினிலேருந்து அதோட நியூ பொசிஷனை நம்ம ஒரு லைன் மூலமாக ஜாயின் பண்ணுவோம். இந்த லைன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம், ஆர் வெக்டர்னு சொல்லுவோம். நீங்கள் பொசிஷன் வெக்டரை பற்றி ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட்? ஒரு பாடியோட பொசிஷனை ஒரு ஆரிஜின்லேருந்து மெஷர் பண்ணுறோன்னா ஆரிஜின்லேருந்து அந்த பொசிஷனை ஜாயின் பண்ணி ஒரு ஆரோ வரைவீங்க. தட் ஆரோ வில் இண்டிகேட் பொசிஷன் வெக்டர். அப்போது எனக்கு இந்த ரைட் நவ் டீன்ற மூமெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ ப்ரொஜெக்டைல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பொசிஷன் வெக்டர் என்ன, ஆர் வெக்டர். இந்த ஆர் வெக்டரோட எக்ஸ் காம்பனண்ட் என்ன, எக்ஸே தான். அண்ட் ஆர் வெக்டரோட ஒய் காம்பனண்ட் என்ன, ஒய். அப்போ இந்த ஆர் வெக்டரை நான் அதோட காம்பனண்ட் ஃபார்மில் எப்படி எழுத முடியும், ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப், இந்த மாதிரி எழுதிக்க முடியும் என்னால். இஸ் இட் ரைட்? ஸோ இப்போ நம்ம எப்படி வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை எழுதணுமோ அதே மாதிரி பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். we know the second kinematic equation. What is that? S is equal to ut plus of a t square. இதுதான் அது செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஒரு ஜீரோன்ற மொமெண்ட்டில் ப்ரொஜெக்டைல் எங்கே இருந்தது, டீன்ற மொமெண்ட்டில் இங்கே இருக்குது. அப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா இதுதான். ஓகே, ஆர் வெக்டர் தான். இந்த ஆர் வெக்டரோட எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் த மொமெண்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் வெக்டர் அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட காம்பனன்ட் ஃபார்முலா எழுதுகிறேன். என்ன வந்துடும், எக்ஸ் ஐ கேப் plus yj cap which is equal to u vector க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், u vector க்கு பதிலா I can substitute u cos theta I cap plus u sin theta j cap into t and minus a vector க்கு பதிலா முன்னாடி யூஸ் பண்ண அதே ஐடியா, a vector க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், a vector க்கு பதிலா minus of g j cap போட்டுக்கலாம் into t squared. Again இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் இருக்கிற ஐ காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எழுதுங்க, ஜே காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எழுதுங்க. யூல் பி ஹேவிங் ஒன் மோர் எக்ஸ்பிரஷன். என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ காம்பனன்ட்ஸ் மட்டும் தனியாக எழுதுறேன்னா ஐ வில் பி ஹேவிங் யூ காஸ் தீட்டா இன்டூ டி ஐ காம்பனன்ட் ப்ளஸ் யூ சைன் தீட்டா மைனஸ் யூ சைன் தீட்டா இன்டூ டீன்னு வரும். யூ சைன் தீட்டா இன்டூ டி minus of gt squared இதான் இது j component. and again இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் அப்படின்னா இதோட x component should be equal, இதோட y component should be equal, which means on either side இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஐடென்டிக்கல் வெக்டர்ஸ்னா இதோட i component ஈக்குவல் ஆகணும், இதோட j component ஈக்குவல் இருக்கணும் either side. அப்போ x is equal to u cos theta t, y is equal to u sin theta t minus of gt squared. x is equal to u cos theta t and y is equal to u sin theta t minus of gt square. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டைல் லான்ச் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆஃப்டர் சம் டைம் அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, ஒய் கோஆர்டினேட் என்ன அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். புரிஞ்சுக்க மாட்டேதா? ஸோ இப்போ நீங்கள் இந்த லாஜிக் திங்க் பண்ணி பாருங்களேன். இங்கே லான்ச் பண்ணிட்டேன் ப்ரொஜெக்டால், அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் சேருது, மறுபடியும் கிரவுண்ட்லேருந்து விழுகுது இல்லையா? அப்போ கிரவுண்ட்லேருந்து விழக்கூடிய டைமை கேபிட்டல் டைம்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் டீன்னு வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் டீன்ற டைம் நடக்கிறப்போ மறுபடியும் கிரவுண்ட் வந்து விழுந்துருது. அப்போ அந்த மூமெண்ட்டில் அந்த ப்ரொஜெக்டைலோட ஒய் வேல்யூ என்ன, 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா? அந்த டைம் தான் என்னது, டைம் ஆஃப் ஃப்ளைட். டோட்டலாக எவ்வளோ டூரேஷன் ஃப்ளை ஆகிருக்கும் அப்படின்றது. So when it is falling back again, at that moment y equal to 0. இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஒய்க்கு பதில் 0ன்னு போட்டுக்கோங்க. 0ன்னு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். யூ வில் பி ஹேவிங் சம் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம். அதான் அது டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் ஒய்க்கு பதில் 0ன்னு போட்டுடலாம். 0 is equal to u sin theta into t minus of u sin theta into capital T, sorry,
u sin theta into capital T minus half g t squared. இதை simplify பண்ணுங்க. Half g t squared is equal to u sin theta into capital T வந்துரும். இந்த t cancel off ஆயிரும். t is equal to 2u sin theta by g வந்துரும். So இதானது time of flight கான expressions. அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த டைமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன அந்த ஐடியா அப்ளை ஆகுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து டாப்புக்கு வந்து சேர்றதுக்கான டைம் மாதிரி டபுள் த டைம்ஸ் எடுக்குது டோட்டலாக ஃப்ளை ஆகி தரை வந்து சேர்றதுக்கு. அப்போ இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 2u sin theta by g. அண்ட் ஒன் மோர் திங் நீங்கள் கெட் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக அது இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ற அந்த மூமெண்ட் என்ன? u sin theta by g. இந்த மூமெண்ட் நடந்துட்டு இருக்க அப்போ தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து சேருது கரெக்டாக. ஸோ அந்த மூமெண்ட்டில் அந்த ப்ரொஜெக்டைலோட y வேல்யூ என்னவோ அதான் என்னது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை த ப்ரொஜெக்டைல். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. y equal to u sin theta minus half gt squared அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷனை இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் டைமுக்கு பதில் when time is equal to u sin theta by g அந்த மூமெண்ட்டில் தான் the projectile is going to reach the maximum height. ஓகே, அப்போது எனக்கு டைமுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஒய்க்கு பதிலாக h max போட்டுக்கோங்க. அப்போ h max is equal to என்ன வந்துடும் u sin theta into tக்கு பதிலாக u sin theta by gன்னு வந்துடும் டிவைட் மைனஸ் ஆஃப் g t ஸ்கொயர்டுக்கு பதிலாக u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by g ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஃபர்தராக அப்படின்னா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னு பாருங்க. h max is equal to என்ன வந்துடும் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta by g minus இந்த g cancel off ஆயிரும். I'll be having 1/2 u square sin square theta by g வந்துடும். It's like a 1 minus half. அதோட வேல்யூ என்ன வந்துடும்? h max is equal to u square sin square theta by 2g வந்துடும். இதானது maximum height attained by the projectile. அப்போ ஒரு யூன்ற ஸ்பீடில் டீட்டான்ற ஆங்கிளில் ஒரு ப்ரொஜெக்டை லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ பேர் சேரும் அப்படின்றத இந்த ஃபார்முலா வச்சு கெட் பண்ணிட முடியும். இதுவரை என்னென்ன டெரைவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா விஎக்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன், விஒய்க்கான எக்ஸ்பிரஷன், எக்ஸுக்கான எக்ஸ்பிரஷன், ஒய்க்கான எக்ஸ்பிரஷன் அண்ட் டைம் டேக்கன் டு ரீச் த பீக் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன், h maxக்கான எக்ஸ்பிரஷன். இது எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் இப்போது ஒரு ப்ரொஜெக்டை நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அது மறுபடியும் கிரவுண்டுக்கு வந்து சேர்க்கான டைம் என்ன? அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு நான் சொன்னேன். இப்போ ஆல் திஸ் டைம் அது எக்ஸ் டைரக்ஷன்லி மூவ் ஆகிட்டே தான் இருக்குது அந்த ப்ரொஜெக்டைல். அப்போ இந்த கேபிட்டல் டீன்ற டைம் நடக்கிறப்போ அந்த ப்ரொஜெக்டைல் ஹரிசாண்டலாக எவ்வளோ ரேஞ்ச் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். We know that at any later instant அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் பொசிஷன் ஃப்ரம் த ஆரிஜின் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண முடியும். அப்போ இந்த டைம் இந்த விழுகிற டைம் நடக்கிறப்போ அப்போது அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் பொசிஷன் என்னது? ரேஞ்ச். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்ட் இஸ் ரேஞ்ச். அது விழுகிறப்போ ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்றது என்னது? ரேஞ்ச். அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. x is equal to u cos theta tன்ற ஃபார்முலா எடுத்துக்கோங்க. x is equal to u cos theta into t. இதில் when t is equal to capital T, x is equal to range. ஓகே, அப்போ xக்கு பதிலாக rன்னு போட்டுக்கலாம். u cos theta into t, tக்கு பதிலாக capital T போடுங்க. போட்டிங்கன்னா வந்துடும் you'll be having 2u sin theta by gன்னு வந்துடும். So which is equal to என்ன வந்துடும்? 2u squared sin theta cos theta வந்துடும் by g. இதானது ரேஞ்ச்க்கான எக்ஸ்பிரஷன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா u ஸ்கொயர் இந்த 2 sin theta cos theta இதை sin 2 thetaன்னு எழுதிட முடியும். நீங்கள் இதை மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதாவது 2 sin theta into cos theta it can be written as sin 2 theta.
ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன வந்துருச்சு, இதுதான். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2θ/g. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் பேஸ்டு கொஷின்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஓகே, we will see that in the next video. Thank you all.